தமிழ் பாடலாசிரியர் ஒருவரை ஒரு தனியார் தொலைக்காட்சி மோசடி செய்து விட்டது. இதை அவரே புகாராக தெரிவித்திருக்கிறார். அந்த கவிஞர் பெயர் ஜெயம் கொண்டான். இவர் பல படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். சமீபத்திலே ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே ஒரு கேம் ஷோவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் கவிஞர் ஜெயங்கொண்டானும் நடிகர் கஞ்சா கருப்பும் போயிருக்காங்க. கேம் ஷோவில் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச தொகை சாதாரண படம் இல்லை, 6 லட்சம் ரூபா. 6 லட்சம் ரூபாய் கஞ்சா கருப்புக்கும் கவிஞர் ஜெயங்கொண்டானுக்கும் கொடுத்ததாக பார்வையாளர்கள் மத்தியில் தொலைக்காட்சி அறிவித்தது. சரி, 6 லட்சம் ரூபா கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்தில் கஞ்சா கருப்பும் ஜெயங்கொண்டானும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குச்சிருக்காங்க. ஷூட்டிங்லாம் முடிஞ்சது. ஏவிஎம்மில் தான் காலையில் 10 மணிலேருந்து பகல் 1 மணி வரைக்கும் விடாமல் ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது பேந்த முடிச்சிருக்காரு கவிஞர் ஜெயங்கொண்டான். 10 பைசா கொடுக்கலையா, போயிட்டு வாங்க, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் தனியார் தொலைக்காட்சி. இதை ரொம்ப வேதனையோடு தெரிவித்தார் ஜெயங்கொண்டான். ஜெயங்கொண்டான் எல்லா தொலைக்காட்சியிலையும் இப்படித்தான் லட்சமாக பரிசு கொடுக்குறதா அறிவிப்பாங்க. அறிவிப்போட சரி, அது பார்க்குறவங்களுக்கு குஷிப்படுத்துறதுக்கு. புரியுதா? 6 லட்சம் பரிசு தொகை கொடுத்தா தொலைக்காட்சி எங்கே போகிறது? வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அது நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, அந்த அடிப்படையில் சந்தோஷப்படுங்க. 6 லட்சம் தரலையேன்னு வருத்தப்படக்கூடாது. ஜெயங்கொண்டா கரெக்டா?